உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் உங்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே உங்களோடு இணைந்து இந்த ஜெப கூட்டத்திலே உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காய் நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரம் அன்னதாய் கல்யாண மண்டபத்திலே உங்களை நான் சந்தித்தேன். சில ஊழிய காரியங்களை குறித்து ஜெபிக்கும்படி உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே முதலாவது என்னை அன்னைக்கு பார்க்காதவங்க முத பார்க்குறவங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். இதே தூத்துக்குடி பட்டணத்திலே நான் பிறந்தேன். என்னுடைய பெயர் அஜய்தா, என்னுடைய கணவர் பேர் வினோத். அவர்களும் இதே தூத்துக்குடி பட்டணத்தை தான் பிறந்தாங்க. இங்கே ஸ்டெர்லைட்டிலே அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் திருமணத்திற்கு முன்பு டீச்சராக வள்ளியூரிலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். எங்கள் திருமணம் முடிந்து தேவனுடைய பெரிதான கிருபையினாலே எங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு தாமதம் ஏற்பட்டபடியினாலே ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணினோம். தேவன் அந்த பொருத்தனையை கனம் பண்ணினார். எங்களுக்கு அருமையான ஒரு புத்திரனை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். பொருத்தினை பண்ணின நிமித்தம் தேவனுடைய ஊழியத்துக்கென்று வட மாநிலத்துக்கு பீகாருக்கு தேவனுடைய ஊழியத்துக்கென்று நாங்கள் கடந்து சென்றோம். எனது கணவரும் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு 2012ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் பீகார் பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பீகாரை மையமாக வைத்து பீகார், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் இந்த 4 மாநிலங்களும் தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊழியத்தின் பெயர் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்துவின் கனிகள் மிஷினரி ஊழியம். கிறிஸ்துவின் கனிகள் மிஷினரி ஊழியம். இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக நான் தமிழ்நாட்டுக்கு கடந்து வந்திருக்கிறேன். இந்த 1ஆம் தேதி அது எனக்கு அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா 5ஆம் தேதி டிக்கெட்டில் நான் மீண்டுமாய் பணித்தளத்துக்கு நான் கடந்து சென்று விடுவேன். எனது கணவர் இப்பொழுது பணித்தளத்தில் தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போது மேற்கு வங்காளத்திலே அரசியல் மாற்றம் காரணமாக இப்போ ஆட்சி மாறி இருக்குது. அதன் நிமித்தமாக பல பிரச்சனைகளை சபைகள் சந்தித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட வந்திருக்கும். ஒரு வேளை எங்களுடைய அந்த பணித்தள செய்திகளை அறியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்றைக்கி இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையிலே ஒரு போஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்க. நேற்று மதியானம் நம்மளுக்கு ஆராதனை நடந்த வேளையிலே மிகவும் இப்பொழுது வளர்ந்து வரக்கூடிய ஒரு சபை மேற்கு வங்காளத்திலே உத்தர் தினாஜ்பூர் மாவட்டத்திலே அந்த சபையை ஆராதனை இடையிலேயே அவர்கள் சுக்கு நூறாக உடைத்து சபையை நாசம் பண்ணி பயங்கரமான ஒரு பிரச்சனை. வந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க, ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைங்கள். இப்படியாக பெரிய காரியங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. தேவன் அவருடைய வலது கரத்தினாலே பெரிய கிரியைகளை செய்யும்படி, ஜனங்களை ரட்சிக்கும்படி தேவன். ஆனால் எங்கெல்லாம் அது மட்டும் எங்களுக்கு உறுதி, எங்கெல்லாம் சபைகள் நெருக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு விசாலம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே புதிதாய் இருக்கிற அந்த மக்களுக்காய், புதிய விசுவாசிகளுக்காய், அந்த சபை ஊழியர்களுக்காய், மிஷினரிகளுக்காய், அந்த பகுதி மக்களுக்காய் நீங்கள் தயவாய் அவர்கள் ஆண்டவருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் பலப்பட ஸ்திரப்பட நீங்கள் அவர்களுக்காய் ஜெபிக்கும்படி உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். அந்த பகுதியிலே கிட்டத்தட்ட நம்மளுக்கு 30 சபைகள் இருக்கிறது. அதை குறிவைத்து ஒவ்வொரு சபையாய் அவர்கள் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதில் மறக்காமல் உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் நினைவு கூறும்படி உங்களை தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலே உங்களோடு கூட மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார்கள். அன்றைய தினத்திலிருந்தே என்னுடைய வார்த்தைக்காய் நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பிரசங்கியார் இல்லை, சரிங்களா. நானும் கிரேனாவும் ஒரே சபையிலே நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அப்போதுலேருந்தே கிரேனாவை எனக்கு நல்லா தெரியும். என்னை விட என் தங்கச்சி தான் அவங்களோட பயங்கர ஃப்ரெண்டு. ஏன்னா அந்த நேரத்தில் நான் வெளியூரில் வேலை பார்த்தபடினாலே இன்னும் வரை அவங்கள்ட்ட சொல்லலை, இன்னும் யார்ட்டையுமே சொல்லலை. எங்களுடைய பெரியம்மா பையன் எங்கள் அண்ணனுக்கு கிரேனாப்பூவை எடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அவர்களே தேவன் ஊழியத்துக்கென்று முன்குறித்தபடினாலே அருமையான ஒரு ஜாடிக்கத்தை மூடியதானே எப்பவும் கடவுள் கொடுப்பாரு. அதனால் அலெக்ஸ் பிரதருக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. என் தேவனை நான் துதிக்கிறேன். இந்த நாட்களிலே அவர்களையும் ஒரு ஊழியக்காரியாக பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் சர்ச்சுக்கெலாம் போகும்போது நான் இன்னும் சில நேரம் நினைப்பேன், ஊழியத்துக்கு ஆண்டவர் நம்மளை மிஷினரியாக பிரித்து கொண்டுட்டு போகிறதுக்கு நம்ம என்னடா செஞ்சோம்? எந்த தகுதியும் இல்லாத என்னை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த நாட்களிலும் உங்கள் மத்தியிலே அடிமையை ஒரு கருவியாய் தேவன் நிறுத்தினபடினால் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களிலும் என்ன வசனத்தை நம்ம பிரசங்கம், நான் ஒரு பிரசங்கியாரே கிடையாது, நம்மளை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது எப்போ ஆண்ட்ரூசனை சொன்னாங்களோ அந்த நிமிடத்திலிருந்து எனக்குள்ள ஒரே டென்ஷன். இப்போ ஜெபித்த போது ஒரு காரியத்தை, ஒரு பிரசங்கத்தை நான் ரெடி பண்ணினேன். சரி, இந்த காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், இதை நம்ம இந்த வசனத்தை குறித்து நம்ம போதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் எப்பவும் பார்த்திங்கன்னா, ஆமாம், சுட சுட நம்மளுக்கு கொடுப்பார். போஜனத்தை ஆறி குளிர்ந்ததெல்லாம் கொடுக்க மாட்டார். என்ன தேவையோ தேவ ஜனங்களுக்கு அப்பொழுது அவர் கொடுத்து அவர்களை தேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக நான் நினைத்து ஜெபித்து கொண்டிருந்தேன். நான் அதிகாலையிலே தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்ற வார்த்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் பலமாய் என்னுடைய இருதயத்திலே இந்த வார்த்தை குறித்து அவர் கிரியை செய்தபடியினாலே நான் திரும்பமாய் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை உங்கள் நடுவில் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களிலே தேவன் உங்கள் அனைவரோடும் கூட அவர் இடைப்பட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு நிறைய பேரை எனக்கு தெரியாது, புதுமுகங்கள். நீங்கள் எல்லோரும் விசுவாச பிள்ளைங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த நாட்களிலே வார்த்தைகளை கொடுத்து தேவன் உங்களை உற்சாகப்படுத்த, அவர் ஆறுதல் படுத்த, உங்களை தேற்ற தேவன் நம்முடைய மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையுமே தேவன் சும்மா அப்படி செய்கிறவர் அல்ல. அவர் நம்மை கூர்ந்து கவனித்து நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து நம்மளுக்கு வேண்டியதை அவர் அந்த நேரத்திலே கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் நம்மளுடைய தியானத்துக்கென்று 2 கொரிந்தியர் நம்மளுக்கு 1ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசிக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 4, 5, 6. இந்த வசனம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆமென். கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காய் தேவன் நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. ஒரு விசை கூட கண்களை நாம் தாழ்த்தி தேவனுடைய பாதத்திலே நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவாதி தேவனே, மகிமை பொருந்தின தெய்வமே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. தன்னுடைய வார்த்தையிலே உண்மையுள்ள தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே, அருமையான கர்த்தாவே ஏசப்பா, எனக்கும் ஏசப்பா இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நீர் கொடுத்த அதிகாலையிலே கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நான் துதிக்கிறேன் தகப்பனே ராஜா. ஏசப்பா, நீர் அனுப்பின வார்த்தை அந்த காரியத்தை செய்து முடிக்காமல் வெறுமையாய் திரும்பி வருவதில்லை என்று உமது வசனம் சொல்லுகிறது தகப்பனே. இந்த நாட்களில் நீர் எங்களுக்காக அனுப்பின இந்த வார்த்தை கர்த்தாவே ஏசப்பா, எங்களுடைய இருதயங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்து நீர் கர்த்தாவே ஏசப்பா நியமித்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே அது முழுவதுமாய் நிறைவேற்றி உமது அண்டையிலே திரும்பத்தக்கதாய் தேவன் நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறார் ராஜா. ஏசப்பா கர்த்தாவே, அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். உமது வார்த்தை பேசுகிற எனக்கும் கேட்கிற உமது ஜனத்துக்கும் தகப்பனே ராஜா, பிரயோஜனமுள்ளதாயும்
ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு தடையாக இருக்கிற எல்லா சத்துருவின் காரியங்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி ஜெபிக்கிறேன் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம், அது பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் ஒரு சில உபத்திரவங்களில் அல்ல, சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு திருச்சபையில், ஏதோ ஒரு சபையில் நீங்கள் அநேக நாட்கள், அநேக வருடங்கள் நீங்கள் விசுவாசிகளாக இருந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு சிலர் இப்போ தான் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய கிறிஸ்தவ நிலையிலே, நம்முடைய சபைகளிலே, விசுவாச மக்களிடையே காணப்படுகிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக, இன்றைக்கி உங்களுக்கு எதுக்காக நான் ஜெபிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இங்கே உள்ள எல்லாருமே நீங்கள் ஏதாச்சும் ஒரு குறிப்பை சொல்லுவீங்களா மாட்டிங்களா? சிஸ்டர், எனக்கு இதுக்காக ஜெபிக்கணும், என்னுடைய பையனுக்காக ஜெபிக்கணும், இல்லைன்னா என்னுடைய கணவருக்காக ஜெபிக்கணும், இந்த தேவைக்காக ஜெபிக்கணும். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஜெப குறிப்பு நம்மளிடத்தில் உண்டு. ஒருவேளை அநேக நாட்கள், சொல்லப்போனால் அநேக வருடங்கள் நீங்கள் ஜெபித்து ஒருவேளை களைத்து போய் இருக்கலாம். இன்றைக்கி சாத்தான் நம்மளுடைய விசுவாச பிள்ளைகள் மத்தியிலே கொண்டு வருகிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா சோர்வு. என்ன? சோர்வு. ஜெபித்து ஜெபித்து களைத்து போய்விட்டார்கள் ஜனங்கள். ஒரு சகோதரியை சில நாட்களுக்கு முன்பாக நான் சந்தித்தேன். அவங்கள சந்திக்கும் போது, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க என்கிட்ட. ஏம்மா, இதுக்கு மேலே அழுகிறதுக்கு என் கண்ணில் கண்ணீரே இல்லை, கண்ணீர் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அழுது 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 ஆண்டவர்கிட்ட மன்றாடி மன்றாடி நான் சோர்ந்து போயிட்டேன். இதுக்கு மேலே இதுக்காக ஜெபிக்கக்கூடாது, ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரோ நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இது கரெக்டாக தப்பா? நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ண வரல. ஆனால் இன்றைக்குள்ள சபையில் உள்ள விசுவாச பெருமக்கள் மத்தியிலே ஒரு நிலைமை என்ன அப்படின்னா, இதை நிறைய பேர் வெளியில் சொல்கிறதில்ல, ஆனால் உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்து நம்ம புதுசாக ஒருத்தவங்களை பார்க்கும்போது இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார், இயேசு சமாதானம் தருகிறார், இயேசு சந்தோஷம் தருகிறார், அதெல்லாம் நல்லா உற்சாகமாக நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக சொல்லணும், நம்ம சொல்கிறோம், ஏன்னா நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில சோர்வுகள் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. சில காரியத்திலே இன்னும் நம்மளுக்கு பதில் கிடைக்காதபடியினாலே, அந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாதபடியினாலே நாம் ஆவிக்குரிய நிலையிலே சோர்ந்து தள்ளப்பட்டு இருக்கிறோம். வெளியில் சிரிக்கிறோம், அல்லேலூயா சொல்கிறோம், ஆராதனை வேளையிலே நம்ம ஆராதிக்கிறோம், எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையிலே நடக்குது. ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் ஒரு பகுதியிலே நாம் அடிபட்டு சோர்ந்து நொந்து போய் கொண்டு இருக்கிறோம். இப்படி 1 2 இல்லை, நிறைய பேர் இந்த ஒரு வலையிலே இவர்கள் அகப்பட்டு இருக்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த கால சூழ்நிலையிலே அதிக வசனங்களும் அதிக மெசேஜ்களும் அதிக நம்ம யூடியூப்பில் திறந்தா அல்லைன்னா கேட்குற வசனங்கள் எல்லாமே தேவன் இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர், தேவன் அப்படித்தான், அவர் நன்மை செய்கிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் விடுதலை செய்கிறவர், அவருடைய வல்லமையிலே ஒரு குறைவும் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த வசனங்களையே, இந்த ஆசீர்வாத வசனங்களையே கேட்டு 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 நம்மளுடைய அடிப்படை கிறிஸ்தவ சத்தியத்தை நாம் மறந்து போகிறோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தேவன் அற்புதம் செய்கிறவர், நம்மளுக்கு அவர் விடுதலை தருகிறவர், அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் அற்புதங்களின் தேவன், எல்லாமே உண்மைதான். ஆனால் அது எவ்வாறு உண்மையோ அதுபோல நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே இதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய பாதை விசாலமான பாதை அல்ல.
ஹல்லேலூயா. நெருக்கங்களும் கஷ்டங்களும் துன்பங்களின் மத்தியிலே தான் நாம் கடந்து சென்று நம்மளுடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். அது விசாலமான பைபாஸ் பாதை கிடையாது. தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பாதை கிறிஸ்தவ ஓட்டம் அப்படி அல்ல. துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் நிந்தைகளிலும் அவமானங்களிலும் நடந்துதான் நம்மளுடைய முற்பிதாக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதே வழியை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அதே வழியிலே தான் நம்மை பின்பற்றும்படி அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படியும்படி அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே துன்பங்களும் கஷ்டங்களும் புதிதல்ல. அதிலே தான் நான் பிரவேசித்து அதன் வழியாக தான் நாம் கடந்து சென்று அவருடைய ராஜ்யத்தை பங்கடைவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவனும் அந்த வழியை தான் நம்மளுக்கு நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே போராட்டம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, கஷ்டங்கள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, நிந்தைகள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அதன் வழியாக தான் நாம் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் என்ன, தேவனை அறியாத ஜனங்களும் கஷ்டமான பாதையிலே, நிந்தையான பாதையிலே, துன்பங்களிலே கடந்து செல்கிறார்கள். அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நம்மோடு கூட நம்முடைய தேவன் துணை நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது கரத்தை பிடித்து அவர் நம்மளை நடத்தி சென்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறாரு. அவர் துன்பம் இல்லை என்று சொல்லவில்லை, அவர் உபத்திரவப்படவில்லை என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. 1 2 அல்ல, சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பேறுபட்ட பாடுகளில் கடந்து சென்றிருக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் உங்கள் உபத்திரங்களில் நடுவிலே ஒருவர் உங்களோடு கூட உண்டு. அவர் உங்கள் ஆறுதல் செய்கிறவர் மாத்திரம் அல்ல, அந்த உபத்திரவங்களிலிருந்து தப்பி செல்ல போக்கையும் உண்டு பண்ணுகிற தேவன் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. அதனாலே உபத்திரவங்களிலே, துன்பங்களிலே நாம் மாண்டு நம்ம அப்படியே நம்ம சோர்ந்து உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அதை தேவன் விரும்புவதும் இல்லை. ஹல்லேலூயா. அதிலே நம்ம மாண்டு நம்ம அப்படியே உட்கார்ந்து தேவன் நம்மை அழைத்த அழைப்பை மறந்து அவர் நம்மேல் வைத்திருக்க திட்டத்தை மறந்து அப்படியே சோர்ந்து உட்காரணும்னு சாத்தான் விரும்புகிறான். அது தேவனுடைய திட்டம் அல்ல. ஹல்லேலூயா. அந்த உபத்திரத்தின் நடுவே ஊடுருவி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி நாம் பங்கட வேண்டிய பங்கை தெரிந்து கொள்ளவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே சோர்ந்து போக வேண்டாம். தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அது 5ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல. ஹல்லேலூயா. என்னது பெருகுகிறது? கிறிஸ்துவின் பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது. ஆகையாலே விசுவாச பெருமக்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் ஏதோ துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று முடிஞ்சோன்னா இன்னொன்று வந்துடுது. ஒரு சகோதரி ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு திருச்சபைக்கு மேட்டூர் பகுதிக்கு நான் கடந்து சென்றிருக்கும் போது இது ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், பெண்கள் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சகோதரி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, என்னதான் புரியலம்மா, ஒன்று முடிஞ்சோடனே இன்னொன்று வந்துடுதுமா, அதுதான் முடிஞ்சு அப்பாடா அப்படின்னு உட்கார்றதுக்குள்ளே என்ன வந்துடுது, இன்னொன்று வந்துடுமா. இப்படியே தான் என் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. நான் சொன்னேன், அப்படியே தான் வரணும். அது வரலன்னா தான் நம்ம கரெக்டான ட்ராக்ல இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அது அப்படி தான் வரணும். ஒன்று முடிஞ்சால் ஒன்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், வந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளும் ஒழுங்காக இருப்போம். இல்லைன்னா நம்மளை கையில் பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அப்படி அல்ல. நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டும் போதும் தேவனுடைய அன்பின் அளவை நீங்கள் ருசித்து கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. முதலாவது நீங்கள் பிரச்சனையை நீங்கள் சந்திக்கும் போது தேவ அன்பை எப்படி ருசித்தீர்களோ அதைவிட 2வது பிரச்சனை தாண்டும் போது நீங்கள் ருசித்தீர்கள். அதைவிட 3வது பிரச்சனையை நீங்கள் தாண்டும் போது நீங்கள் ருசித்தீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனைகளை நாம் முடிக்கும் போது தேவ அன்பின் அளவை நாம் அதிகமாய் நம்மளாலே ருசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதியிலே தேவன் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ பாடுகள் வருதோ அவ்வளோ ஆறுதலும் நம்மளுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. முதல் பாடுகளே தேவன் நம் கரத்தை பிடித்தார் என்றால், 2வது பாடிலே தன்னுடைய மடியிலே அவர் வைத்திருக்கிறார். 3வது பாடிலே அவருடைய மார்பிலே நாம் சாய்ந்து கொண்டிருக்கிறோம். 4வது நான் நடக்க முடியலப்பான்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய
தோளிலே நம்மளை வைத்து சுமந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எனக்கு பிரியமானவர்களே, பாடுகள் பெருகுகிறது, உபத்திரவங்கள் பெருகிறது என்று கவலைப்பட வேண்டாம். தேவ ஆறுதலும் நம்மளுக்கு பெருகி கொண்டிருக்கிறது. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அவருடைய அன்பும் அவருடைய ஆறுதலும் நாம் பெறவே முடியாது. பாடுகளின் நடுவிலே தான் அவருடைய ஆறுதலை நாம் பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. 6வது வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாங்கள் பாடுபட உபத்திரவப்படுறது அது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஆறுதலுக்கும் உங்களுடைய ரட்சிப்புக்கும் அது ஏதுவாய் இருக்கிறது. நாங்கள் ஆறுதல் அடைவதும் உங்களுடைய ஆறுதலுக்கும் உங்களுடைய ரட்சிப்புக்கும் அது ஏதுவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பவுல் ருசித்திருக்கிறார் தேவனுடைய அன்பையும் ஆறுதலையும். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு எழுதின நிருபத்தை திருப்பும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7லிருந்து 20ஆம் வசனம் வரை நாம் பார்த்து அதில் ஒரு 3 காரியங்களை நான் தியானித்து நான் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7லிருந்து 20ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, முதலாவது 7லிருந்து நாம் 12 வரை வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள், நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது. ஓகே, போதும், ரொம்ப நன்றிக்கா. இதில் 7லிருந்து 11ஆம் வசனம் வரை சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். இப்போது இந்த யாக்கோபு எழுதின நிருபத்திலே இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். நம்மளுடைய துன்பத்திலே நீங்கள் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவர் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். துன்பப்படுகிறவர்களுக்கு அப்படி தான் இந்த நிருபத்தை என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் அவர்கள் உற்சாகப்படுத்துவதை தான் இந்த யாக்கோபில் நாம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்படிதான் யாக்கோபு ஒவ்வொரு காரியங்களாய் சொல்லி வந்து கொண்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, முதலாவது துன்பங்களில் நிலைத்திருக்கும் விசுவாசம் நம்மளுக்கு அது பொறுமையை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பத்தில் நிலைத்திருக்கும் விசுவாசம் அது நம்மளுடைய வாழ்க்கையிலே அது பொறுமையை அது உண்டாக்கும். ஹல்லேலூயா. அந்த துன்பத்தில் என்ன இருக்குன்னா, நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே அது பொறுமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அந்த துன்பத்திலே விசுவாசத்தை விட்டு நாம் விலகுவோமானால் பொறுமை நம்மளிடத்தில் பெருகாது, தேவ கிருபையும் நம்மளிடத்தில் பெருகாது. ஹல்லேலூயா. ஆகையாலே இந்த துன்பத்தில் நிலைத்திருக்கும் விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அது பொறுமையை, நீடிய பொறுமையை அது உண்டாக்கும் என்று இந்த காரியத்தில் நம்ம பார்க்க முடியும். இதில் நம்ம பார்க்கும்போது அவர் அழகா ஒரு
ஒரு உவமையை, ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறாரு. பயிரிடுகிறவன் என்ன செய்கிறானா, பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று அவன் முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு அவன் காத்திருக்கிறான். ஹல்லேலூயா. விவசாயியை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு இடத்துல பயிரிடுவதற்கு முன்பாக அந்த நிலத்தை அவன் பண்படுத்துகிறான், அதை சீர்படுத்துகிறான், அது விளைச்சலுக்கு ஏதுவான அளவுக்கு அதை எல்லாம் வைத்துவிட்டு அப்புறம் அது விதையை விதைக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறான், நீர் பாய்ச்சுகிறான். அதற்கு தேவையான சகல காரியங்களையும் அவன் கைகளாலே அதற்கு என்னெல்லாம் அந்த விளைச்சலுக்கு செய்ய முடியுமோ அவ்வளவு வேலையையும் அவன் செய்துவிட்டு அதுக்கப்புறம் முன்மாறியும் பின்மாறியும் அவன் கரத்தில் அல்ல, தேவனை நோக்கி அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அப்படியாகத்தான் இங்கே நாம் நம்மளுடைய செய்கைகளை செய்துவிட்டு நாம் பொறுமையோடு தேவனுடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று நம்மளுக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, துன்பத்தை கண்டு துவண்டு போவதற்கு அல்ல, அந்த துன்பத்தின் நடுவிலே விசுவாசத்தில் நிலைத்திருந்து நீடிய பொறுமையோடு அவருடைய செய்கைக்காக காத்திருக்கிறவர்கள் மாத்திரமே அந்த நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவசரப்பட்டு நம்ம ஏதாவது செய்தோம் அப்படின்னா தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது ஆகையாலே அந்த நீடிய பொறுமை நம்மளுடைய வாழ்க்கையிலே அது அவசியமாக இருக்குது. இதுதான் இப்போ முடிய மாட்டேங்குது. அந்த பொறுமையோடு காத்திருக்கிற வேலைங்க அதை ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த பொறுமையோடு காத்திருக்கிற அந்த தான் நம்மளால் முடியல. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் இன்ஸ்டன்ட் சாப்பாடா, ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாமே டக்கு 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 டக்குன்னு எல்லாமே கிடைக்கணும். நம்மளுக்கும் அப்படி தான் கிடைக்கணும். அன்னைக்கு சில காரியங்கள் வாங்குறதுக்காக அந்த ஜியோ மார்ட்டில் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குன்னு என் பையன் அது பக்கத்தில் தான் டியூஷன் படிக்கான். அவனை டியூஷனில் விட்டுட்டு அப்படியே நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரேயர் வாக் பண்ணுவேன் அந்த ஏரியாவில். சரி, ஒரே அமெரிக்கன் ஆஸ்பத்திரியை சுற்றி சுற்றி ப்ரேயர் பண்ணுறோமே, இன்றைக்கி அப்படியே அந்த மெயின் ரோட் வழியாக ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அப்படியாக நான் நடந்து சென்றேன். அங்கே போகும்போது அந்த ஜியோ மார்ட் கண்ணில் பட்டுச்சு. சரி உள்ளே போய் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா இங்கே ஒவ்வொரு முக்குக்கும் கடையில் அந்த சோளத்தை, அந்த இதோட சேர்த்து சோளத்தை விற்றுட்ருக்கான். அங்கே பேக்கெட் போட்டு உரிச்சு வச்சுருக்கான். பார்த்திங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு அடிபுடி. ஏன்னா அந்த சோளத்தை வாங்கி அந்த தோலை உரிக்கிறதுக்கு ஜனங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாமே இன்ஸ்டன்ட், எல்லாமே இன்ஸ்டன்ட். தோசமாவா இன்ஸ்டன்ட், எல்லாமே. யாருக்குமே அந்த பொறுமையோடு செய்கிறத குணம் நம்மளுக்கும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. நம்ம வர்ற ஜென்ரேஷன் அதுக்கு மேலே. சரியா, என் பையன் அன்னைக்கு சொல்கிறான், எதுக்குமா இந்த மேக்ஸ் எல்லாம் வச்சு உயிரை வாங்குறாங்க? ஏம்மா இந்த மேக்ஸ் எல்லாம் வந்து வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி கால்குலேஷன் எதுவும் போடுவாங்களோ வேலையில்? தெரிலப்பா, அந்த வேலையை நான் பார்க்கல, நான் டீச்சர் வேலை தான் பார்த்தேன். அதெல்லாம் அப்பா வேலை பார்க்கும்போது இந்த கணக்கெல்லாம் போட்டாங்களே, அப்பா டெக்னீஷியனில் அப்படிங்க. யார் தாம்மா அந்த கணக்கு ஆஃபீஸில் போய் போட்டுட்ருக்கா? ஆஃபீஸில் போய் யாருடா கணக்கு போடுவா? அங்குள்ள வேலையை பார்ப்பாங்க. அப்போ ஏமா அந்த கணக்கெல்லாம் நம்மளை படிக்க வைக்காங்க? ஒன்றுக்கும் உதவாத இந்த ஸ்டடீஸை ஏமா நான் சொன்னேன், உனக்கும் ஏதோ ஒரு லக்கு, சரியா, விஜய் மாதிரி ஒரு லக்கு அடிச்சிச்சுன்னா நீ அப்போ அந்த சிஸ்டத்தெல்லாம் மாற்றுப்பா, அப்புறம் வர பிள்ளைகளாது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. அதனாலே அந்த பொறுமையோடு கற்றுக்கிற குணம் நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வர ஜென்ரேஷன் அதை விட ஃபாஸ்ட்டாக அந்த பொறுமையே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாம் நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கும்போது பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மளோட இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும், அப்படி தானே? ஸ்திரப்படுத்தணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணணும். ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் இப்படியா இருக்கிறது, எக்ஸ்டாப்ளிஷ் யுவர் ஹார்ட். எக்ஸ்டாப்ளிஷ் யுவர் ஹார்ட் அப்படின்னா அது அது எதுக்கு சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்து கொண்டு இருந்தபோது அவர் அந்த கடைசி தருணத்தில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், எருசலேமுக்கு நேராய் தன்னுடைய முகத்தை திருப்பினார். சரிங்களா? எருசலேமுக்கு நேராய் தன்னுடைய முகத்தை அவர் அந்த பாடுபடுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும், எருசலேமுக்கு நேராய் தன்னுடைய முகத்தை அவர் திருப்பினார். ஏன் எருசலேமில் என்ன நடக்க போகுது, ஏன் பர்டிகுலராக அந்த வார்த்தை அதிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதனுடைய அந்த காரியத்தை நீங்கள் வந்து தியானம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எருசலேமில் என்ன நடக்க போகுதுங்கிறது அவருக்கு ஆல்ரெடி தெரியும்.
தெரிஞ்சனால தான் அவர் எல்லாமே சீஷர்களுக்கு என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. எருசலேமுக்கு நான் போகிறேன், அங்கே நான் மனிதர்கள் பிடிக்கப்பட வேண்டும், அங்கே தான் பாடுபட வேண்டும், அவர் மரணிக்க வேண்டும், அவர் உயிர்ப்பிக்க எல்லா காரியமும் என் தேவனுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அதனால தான் அவர் தன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பினார். அப்போது தான் பாடுபட போகிறேன், அங்கே என்னெல்லாம் நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் அந்த இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்தினார், தன்னுடைய முகத்தை எருசலேமுக்கு நேராய் அவர் திருப்பினார். இங்கே உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்கிற வார்த்தை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரமும் பாடுகளும் பிரச்சனைகளும் வரும், அதை எதிர்கொண்டு போங்கள். ஹல்லேலூயா. அதை எதிர்பார்த்து தான் இந்த கிறிஸ்துவ ஜீவியத்திலே நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்கு தான் யாக்கோபு இங்கே சொல்லுகிறார், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்க. ஏன்னா அது ரொம்ப நாள் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய நாட்கள் ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்சம் வருஷம்தான். ஹல்லேலூயா. நித்தியமாய் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அதனாலே இந்த பாடுகளை நீங்கள் எதிர்பார்த்தே கடந்து செல்லுங்கள். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ரொம்ப நாள் உங்களுக்கு இந்த பாடு இல்லை, கொஞ்ச நாள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் தான் இந்த பாடு. அதனாலே நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கள் என்று யாக்கோபு நம்மளுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 உதாரணத்தை இதில் நம்ம தருகிறதை பார்க்கிறோம். ஒன்று, அவர் தீர்க்கதரிசிகளை அவர் உதாரணமாய் சொல்லுகிறார் நீடிய பொறுமைக்கு. அடுத்தது யோபுவை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லும் பொழுது நம்ம கூட நினைக்கலாம், தீர்க்கதரிசிகள் ஊழியர், அவர் ஊழியர், அப்படி தானே? அவங்க ஊழியருக்கு பொறுமை வேணும், கண்டிப்பாக வேணும். ஏன்னா பொறுமை இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. அப்போ விசுவாசிகளுக்கு பொறுமை வேண்டாமா? அதனால தான் யாக்கோபு இப்படின்னா அந்த ஆட்கள் இப்படி எடுப்பாங்க, அப்படின்னா இப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே உதாரணம் சொல்லிட்டாரு. தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் நீடிய பொறுமையாக இருந்தார்கள். உங்களைப் போல பாடுபட்ட யோபுவும், விசுவாசியாக யோபுவும் அவன் நீடிய பொறுமையாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி தீர்க்கதரிசிகள் துன்பப்படுதலுக்கு நீடிய பொறுமைக்கும் அவர்கள் திஷ்டாந்தகமாய் இருந்தார்களோ, அவர்களை தேவன் வைத்திருக்கிறாரோ, அதுபோல நீங்களும் பொறுமையாயிருங்கள். பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. நம்ம தான் சொல்கிறோம் பொறுமையாக இருந்தால் பூமி ஆழ்வான். ஹல்லேலூயா. நம்ம தான் சொல்கிறோம் அவங்கள பாக்கியவான்னு. ஆனால் அந்த பாடை நம்மளால் தூக்கி ஓட முடியலை. முணுமுணுக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், என்னப்பா நடக்குது, பார்க்குறீரா பார்க்கலையா? ஆனால் சுவிசேஷன் சொல்லும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார். இங்கே உள்ள ஏன் ஜெபத்தை இன்னும் கேட்கலையே, இங்கே முறுமுறுப்பு, அங்கே நாம் நடிக்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு எதை கற்றுக்கிட்டோமோ இல்லையங்க, சொல்லக்கூடாது, அப்படிதானே? தேவன் அதை விரும்புவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளை போல நம் இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆக்டிங்க்கு அல்ல, ஆக்டிங்க்கு நிறைய பேர் இருக்காங்க. நிஜமாவே வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே அவருக்கென்று வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம தீர்க்கதரிசிகளையும் யோபுவையும் குறித்து சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். யோபுவை குறித்து நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம நல்லா தெரிந்த வேத பகுதி தான். அதில் முதலாவது ஒரு தொடங்கும்போது சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய அளவை பாருங்களேன், அந்த துன்பத்தில் அவருடைய விசுவாச அந்த பொறுமையின் அளவு மேலே போகுது பாருங்க. தன் மனைவி சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, தேவனுடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா அப்படிங்கிறாரு. 3வது அவருடைய ஸ்டேஜை பாருங்க. அதையும் தாண்டி போகும்போது அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, துன்பத்திலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்மளுடைய விசுவாச அளவு, பொறுமை, நீடிய பொறுமை எதை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அந்த யோபுவை போல முதல் ஸ்டேஜில் இருந்து அந்த அளவு கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார்னு சொன்னால் மனைவிட்ட சொல்கிறான், நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான், அவர் எனக்கு கொன்று போட்டாலும் பரவாயில்ல, அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த துன்பத்தின் உபத்திரத்தின் மத்தியிலே தேவன் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அவரை விட்டு நான் விலக மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுக்கும் வரை, அந்த நீடிய பொறுமை நம்மளுடைய வாழ்க்கையிலே வரும் வரை நாம் அந்த
உபத்திரத்தின் நடுவிலே நாம் கடந்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த ஸ்டேஜை ரீச் பண்ணுறோமோ அடுத்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடம் வர நாம் புடமிடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நம்ம யோபுனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த யாக்கோபின் இதில் இரண்டாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு 13ஆம் வசனத்திலே முதலாவது நம்மளுடைய உபத்திரவத்தின் நடுவிலே நம்மளுடைய விசுவாசம் எப்படியாய் நாம் இருக்க வேண்டும், அதாவது நீடிய பொறுமையை கொண்டு வர வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது நம்மளுடைய துன்பத்தின் உபத்திரவத்தின் மத்தியிலே நம்மளுடைய விசுவாசம் எதை பிறப்பிக்க வேண்டும் என்று இதிலே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 13ஆம் வசனத்திலே உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண கடவன் என்று நம்மளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சரிங்களா? ஆனால் நிறைய தாய்மார்கள்ட்ட நான் பேசும்போது இல்லை அவங்க என்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெபித்து என்ன பண்ணிட்டேன், சோர்ந்து போயிட்டேன். நான் கூட ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த அம்மா சொன்னது என்ன, இனிமேல் இதுக்காக நான் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டேன். இது சாத்தானுடைய தந்திரம். ஹல்லேலூயா. துன்பம் எவ்வளவு பெருகுகிறதோ, உபத்திரம் எவ்வளவு பெருகுகிறதோ அவ்வளவு அதிகமாய் நம் ஜெபத்தை நாம் அதிகரிக்க வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்க தான் ஜெயம் நம்மளுடைய வாழ்க்கையிலே வரும். அது எவ்வளோ நாள் ஜெபிக்கணும் அது எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் ஜெபிக்கணும் அது எனக்கு தெரியாது, எப்படிலாம் ஜெபிக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது நாம் இதில் பார்க்கும்போது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து நீங்கள் அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்திலே அதே போல ஒரு தீர்க்கதரிசியை நம்மளுக்கு இங்கே காண்பிக்கிறார். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. இந்த பகுதியை நாம் வாசிக்கும்போது பொதுவாக நீங்கள்லாம் வேதத்தில் அப்படி என்ன சொல்கிறது, அப்படியே நீங்கள் ஊர்னவங்க, உங்களுக்கு எப்படி புரிஞ்சிச்சோ எனக்கு தெரியல. ஆனால் முதலாவது இந்த பகுதியின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பு எனக்கு புரிஞ்சது. சரிங்களா? நான் அவ்வளோலாம் என்ன வேதத்தில் அப்படி ஒரு இதெல்லாம் கிடையாது. எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபிச்சோன்னா கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். அப்படி தானே? அப்புறம் நம்ம குற்றங்களை ஒருவருக்கொரு மன்னித்து ஜெபிக்கும் போது தேவன் அங்கே நம்மளுக்கு இது செய்கிறார். அப்படி நான் அப்படி தான் நம்ம பார்த்தேன். எலியா நம்ம போல மனுஷன்தான், அவன் கருத்தாய் நம்ம ஜெபம் பண்ணுனா அந்த காரியம் நம்மளுக்கு நடைபெறும். அப்படி தானே? இதெல்லாம் நம்மளுக்கு இந்த வேத பகுதியில் பார்த்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். கருத்தாய் ஜெபம் பண்ணணும், நம்ம குற்றங்களை மன்னித்து நம்ம ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார்? பதில் செய்வார். விசுவாசமாக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது இந்த 3 இருக்கா இல்லையா? நம்ம இப்போ ஒரு உபத்திரவத்தில் கடந்து போகிறோம். நீங்கள் பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்படி திரும்ப தோணும், ஒரு அந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். ஒரு 2 பாஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் இருக்கிற இந்த இப்போ உள்ள பகுதிக்கு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தாங்க. சரிங்களா? வந்திருக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, தமிழும் தெரியாது. சரி, இங்கிலீஷ் மட்டும் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷு அவ்வளவா ஓடாது. பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் நடத்தும் போது அந்த பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷில் நான் பாடம் நடத்தியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் சொல்கிறது புரியும், ஆனால் டக்குன்னு அந்த பேசுகிறதுக்கு திடீர்னு எனக்கு வராது. எங்கள் ஐயா எப்படி தெரியுமா, இங்கிலீஷில் யாரும் பேசினா சூப்பராக ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அவங்கள பீட் பண்ண முடியாது ட்ரான்ஸ்லேஷனை. ஆனால் அவங்க இங்கிலீஷில் பேச மாட்டாங்க. எனக்கு பேச தெரியும், ட்ரான்ஸ்லேஷன் வராது. அதான் நான் சொன்னேன், ஆண்டவர் எப்போவுமே ஜாடிக்கேற்ற மூடியை தான் பொறுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு கடந்து வந்திருந்தாங்க. அப்போது
பாண்டிச்சேரி பகுதியில் இருந்து ஒரு பாஸ்டருடைய பொண்ணு வக்கீலுக்கு படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணும் அந்த லீவ் நாட்களில் எங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லி அந்த வாலிப பெண்ணும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த பாஸ்டர்ஸை மீட் பண்ணுறதுக்காக வேற ஒரு ஃபீல்டில் இருந்து நாங்களும் அந்த நேரத்தில் கடந்து வந்தோம். உட்காந்தாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் பரிமாறிட்டு எல்லாம் பேசிட்டு எங்கள் அப்பா இவங்க சொன்னாங்க, எம்மா இங்கிலீஷில் தான்மா பேசணும், அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ் தெரியாது, அதனால நீ அவங்கள்ட்ட இது பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் ரொம்ப உற்சாகமாக ஆரம்பித்து பார்த்தோன்னா போயிட்டே இருக்குது. ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பேன். பேசினதுக்கப்புறம் அவள் வந்து என்கிட்ட வந்து லைட்டாக அப்படி என்னை இடிக்கா. என்ன அப்படிங்க, ஆண்டி நீங்கள் பேசுகிறது இங்கிலீஷில் ஆண்டி, ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஆண்டி அப்படின்னா. ஹல்லேலூயா. அடப்பாவே 15 நிமிஷமாக கேட்டிருந்த அந்த ஊழியக்காரங்களும் கொஞ்சமாவது ஒரு முகத்தை மாற்றிருக்கலாம்ல. இந்த ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, டீச்சர்ஸ் பாடம் நடத்துவாங்க, அப்படி புரிஞ்ச மாதிரியே தலையாட்டிகிட்டே இருப்பான். அதே மாதிரி பிரசங்கம் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, இப்போ பிரசங்கக்காரங்க பாஸ்டர்ஸ்க்கு தெரியும், அப்படியே பிரசங்கத்தை உள்வாங்கிற மாதிரியே ஆட்கள் உட்காந்து நடிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் நான் சொல்கிறத தலாட்டிகிட்டே கேட்டுட்டு இருந்தனால நானும் அவங்கள்ட்ட இங்கிலீஷில் தான் பேசுகிறேன் போலன்னு சொல்லி நானும் பேசிக்கிட்டு 15 நிமிஷம் கழிச்சு அவள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ நம்ம இங்கிலீஷில் பேசலை அப்படின்னு. மறுபடி திரும்ப அந்த இதை ஆரம்பிக்க வேண்டியதாச்சு. அதுபோல் நீங்கள் பதில் சொல்லலைன்னா அப்புறம் எனக்கு டவுட் ஆயிரும், நம்ம தமிழில் பேசுகிறோமா ஹிந்தியில் பேசுகிறோமான்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ இங்கே வருவோம். இங்கே வந்து நம்ம இங்கே பார்க்கும்போது இப்படி தான் நம்ம வந்து விசுவாசமாக நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம வந்து கருத்தாக நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒருவரை ஒருவர் மன்னித்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த காரியம் நடைபெறும். சரிங்களா? ஆனால் இதில் இன்னொரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூப்பர்கள், சரிங்களா, அவங்க அந்த வியாதிஸ்தருக்காக ஜெபம் பண்ணும்போது அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். நம்மளுடைய ஜெபத்திலும் முடிவிலே நாம் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், முடிக்கும்போது இயேசுவின் நாமத்தினாலே கேட்குறோம், நல்ல பிதாவே, அவருடைய நாமத்தை நம்ம அப்படி தான் சொல்லி நம்ம ஜெபம். அப்போ ஏன் நம்ம ஜெபம் பண்ணும்போது சில பேருக்கு வியாதி குணமாகிறது இல்லை? ஏன் நம்மளுக்கே நம்ம சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அதில் ஏன் நம்மளுக்கு பதில் வர்றதில்லை? நான் இதை உட்காந்து யோசித்தேன். ஏசப்பா நீங்கள் சொன்ன மாதிரி தான் கருத்தாக ஜெபம் பண்ணுறோம், விசுவாசமாக ஜெபம் பண்ணுறோம், நான் யார் மேலே கசப்பு இருந்தாலும் மன்னிச்சுட்டு ஜெபம் பண்ணுறோம். அப்போ ஏன்ப்பா கேட்க மாட்டேங்குது? அப்போ ஏன் இவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அதில் விடுதலை கிடைக்குது, அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கல? அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்குது, எனக்கு ஏன் இன்னும் விடுதலை கிடைக்கல? ஹல்லேலூயா. இந்த சந்தேகம் என்னைக்காவது வந்திருக்கா? எனக்கெல்லாம் நிறைய வரும். அப்படி குறித்து வச்சுருப்பேன், ஆனால் என்னைக்காவது இதுக்கு ஒரு விடையை நம்மளுக்கு தருவாருன்னு. அப்போது ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை பொதுவாக நான் ரொம்ப அப்படி யூடியூப்பில் அப்படி கேட்குற பழக்கம் எனக்கு இல்லை, ஃபீல்டில் அப்படி நாங்கள் போகிறதுனால. ஆனால் எப்போவாச்சும் எனக்கு தோணுச்சு, சமையல் பண்ணும்போது கேட்டுக்கிட்டேன்னு பண்ணுவேன். அப்போ திடீர்னு ஒரு செய்தியை நான் கேட்டேன். அப்போது அந்த தேவ மனிதர் இப்படியாக, அவர் எந்த வசனத்துலேருந்து பேசினார்னு எனக்கு தெரில, ஆனால் கர்த்தருடைய நாமத்தினுடைய மகத்துவத்தை, அந்த நாமத்தினுடைய கேரக்டரை குறித்து அவர் அப்படியாக பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். கர்த்தருடைய நாமம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதனுடைய ஒரு கேரக்டர், அவர் சர்வ லோகாதிபதி, அப்படி தானே, சாவரின் காட், அவர் சர்வ லோகாதிபதி. அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. என்ன அப்படின்னா, அவருடைய திட்டத்தை அவர் ஏற்ற நேரத்திலே ஏற்றபடி அவர் செய்து முடிக்கிறவர் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அவருடைய திட்டத்தை ஏற்ற நேரத்திலே ஏற்றபடியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன் என்று கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு என்று சொல்லி அவர் சொன்னார். அந்த சொல்லும்போது அந்த வார்த்தை, இந்த வார்த்தையோடு நான் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போதான் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவன் ஜெபம் பண்ணும்போது அதுக்குள்ள அர்த்தம் என்னன்னா, ஏசப்பா உங்கள் நாமத்தினாலே, கர்த்தரையும் உங்கள் நாமத்தினாலே கேட்குறோம், உங்களுக்கு இஷ்டமான நேரத்தில், நீர் நியமித்த நேரத்தில் உம்முடைய திட்டத்தின்படி இவனுக்கு ஆக கடவது என்பது அர்த்தமாம். ஹல்லேலூயா. இது நான் புரிஞ்சுக்கிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம வந்து நடக்கலை, ஒன்று வந்து விடுதலை அடையலை, இவங்களுக்கு சுகம் கிடைக்கல, இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்துக்கு பிரச்சனை இந்த முடிவுக்கு வரல அப்படின்னு
நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நாம் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நம்ம ஜெபம் பண்ணுறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்மளுடைய நேரமும் நம்மளுடைய திட்டத்தின்படி அல்ல, அவர் நியமித்த நேரத்தின்படியும் அவர் நியமித்த திட்டத்தின்படியும் சரியாய் நம்மளுக்கு செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே துன்பத்திலே உங்களுடைய காரியம் அந்த பொறுமையை பிறப்பிக்க வேண்டும். இன்னொன்று, அந்த ஜப ஜீவியத்தை அது அதிகரிக்க பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலே நான் ஜெபித்து கர்த்தா தான் ஜெபம் பண்ணேன், விசுவாசமாக தான் நான் ஜெபம் பண்ணேன், நான் மன்னித்து தான் நான் ஜெபம் பண்ணேன், அவன்கிட்ட போய் மெனக்கிட்டு போய் மன்னிப்பு கேட்டு வந்து நான் ஜெபம் பண்ணேன். காணிக்க கூட அப்படி தான் செலுத்த சொன்னார். எல்லாமே கரெக்டாக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சோர்ந்து போவாதீங்க. அவருடைய நாமத்தை கொண்டு ஜெபித்து நீங்கள் அதை அங்கீகரிக்கிறீர்கள். என்ன அங்கீகரிக்கிங்கன்னா, ஏசப்பா உங்கள் திட்டமான நேரத்தில், நீங்கள் நியமித்த பாதையில், உங்கள் சரியான நேரத்தில் நீர் எனக்கு அதை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று நம்ம அந்த ஜெபத்தை பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். எலியா ஒரு தீர்க்கதரிசி. எதற்காக தேவன் இந்த வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார்? எதுக்கு? எலியா நம்மை போல மனுஷன் சொல்லியிருக்கலாம்ல, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று எதற்காக தேவன் அதை அழைக்க வேண்டும்? அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எவ்வளவோ அற்புதங்களை நம்ம அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்கிறதை நம்ம பார்க்குறோம். ஏன் புதிய ஏற்பாடில் யாக்கோபு எழுதும் பொழுது எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று எழுதுவதற்கு காரணம் என்ன? துன்பத்தை கடந்து செல்கிற என் தேவ ஜனமே, அந்த பாடுகளின் மத்தியிலும் அவன் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதுபோல பாடுகளின் நடுவில் கடந்து செல்கிற நம்முடைய ஜெபமும் கேட்கப்படும் என்பதை ஆணித்தரமாக அதை உறுதிப்படுத்துவதற்காக இங்கே யாக்கோபு அப்படி எழுதுகிறதை நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தேவ மனுஷனும் அந்த பாடுகள் வழியாகத்தான் தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். அதுபோல நாமும் நம்மளுடைய பாடுகளின் உபத்திரவங்களின் மத்தியிலே தான் தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிற நாம் இதை அப்படியே நம்ம 2 கொரிந்தியர் நம்ம 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்ம வாசித்தோம்ல, அந்த பகுதியை நாம் திருப்பினால் நம்மளுக்கு அது உபயோகமாக இருக்கும். 2 கொரிந்தியர் நம்ம 1ஆம் அதிகாரம் நம்ம 6ஆம் வசனத்திலே நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் அது ஏதுவாகும். ஹல்லேலூயா. இங்கே நம்ம வாசிக்கும் ஒரு மனுஷன் ஆண்டரை விட்டு அவன் பின்மாறி போனானா அவனை திரும்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய ரட்சிப்பின் பாதைக்கு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையாலே தேவ ஜனமே, நம்மளுடைய உபத்திரவம் ஏதோ தேவனிடத்தில் இருந்து நம்மளுக்கு ஆறுதல் கிடைத்து அந்த ஆறுதலினாலே நாம் திருப்தி அடைந்து அப்படியே உட்கார்ந்து நம்ம வெறுமனே அவரை மாத்திரம் துதித்து கொண்டு போவதற்கு அல்ல. அந்த உபத்திரவும் அவர் கொடுக்கிற அந்த ஆறுதலும் நாம் இன்னொருத்தரை தேவனுடைய அண்டையில் சேர்க்கும்படியாய், ரட்சிப்பின் அனுபவத்திற்கு அவர்களை எடுத்து கொண்டு வரும்படியாய் நம்மளுக்கு அந்த உபத்திரவம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை அங்கீகரிக்கிறீர்கள்? அதனால தான் பவுல் சொல்லுகிறார், அவருடைய ஆறுதல் உங்களுடைய ஆறுதலுக்கும் உங்களுடைய ரட்சிப்புக்கும். ஹல்லேலூயா. எங்களுடைய உபத்திரவம் உங்களுடைய ஆறுதலுக்கும் உங்களுடைய ரட்சிப்புக்கும் அது ஏதுவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையாலே உபத்திரவத்தின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே நம்மை கொண்டு போகிற அந்த விசுவாசம் மற்றவர்களை ரட்சிக்கும்படியாய், தேவனிடத்தில் ரட்சிப்பு அடைய அவர்கள் தேவனிடத்தில் கொண்டு வரும்படியாய் நம்மளுடைய உபத்திரவம் அது விசுவாசத்திலே ஸ்திரப்படுவதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரமும் முடிந்து விட்டது. ஆகையாலே நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்க நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இதில் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். பவுலுடைய வாழ்க்கையிலே கூட அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 நேரம் அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு
போதும். ஆனால் அவர் ஜெபம் பண்ணி அநேகர் என்ன பண்ணுறாங்க, விடுதலை ஆகிறாங்க. தீமோத்தி கூட சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுப்பா, உன் சுகவீனத்தில் திராட்சரசத்தை நீ என்ன பண்ணிக்கோ, கூட்டிக்கோ. அவங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு இருந்த முள் என்ன பண்ணலை, நீக்கப்படவில்லை. ஏன் அந்த முள் வந்து உபத்திரம் கொடுக்கப்பட்டது? மற்றவர்களுடைய ஆறுதலுக்கும் அவர்களை ரட்சிப்புக்கும் அண்டையில் எடுத்து வடுவதற்காக பவுலுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் ஒரே ஒரு நபரை உங்களுக்கு முன் உதாரணமாக வைத்துவிட்டு கடன் செல்ல ஆசைப்படுகிறேன். ஜூனி எரிஷன் ஹேடா அப்படின்னு ஒரு சகோதரி. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் அவங்க வாழ்க்கையில் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட் மூலமாக அவங்களுடைய கை, அவங்களுடைய கால்கள் எல்லாமே செயலிழந்து போகுது. கிட்டத்தட்ட அவங்க வந்து 60 ஆண்டுகள் அந்த பலவீனத்திலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவை நேசிக்கிற அன்பான சகோதரி, அவருக்காக ஊழியம் செய்யணும் தாகமாக இருக்கக்கூடிய சகோதரி, அவர் தினந்தோறும் அவங்க ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு சகோதரி. கண்டிப்பாக அவங்களுடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. பல அற்புதங்கள் நடக்கிற இடத்துக்கு கூட என்ன பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. அந்த ஜெப இதில் அவங்க கலந்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா காலங்கள் உருண்டு ஓடுனுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர்கள் ஊழியம் செய்து அந்த ஊழியத்தின் நிமித்தமாக வந்த அந்த பணத்தின் நிமித்தம் கிட்டத்தட்ட 2.5 லட்சம். அவங்க வந்து அவங்களுடைய ஊழியம் ஃபுல்லாக வீல் சேரில் தான் நடந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த வீல் சேரில் சென்று தான் அவங்க ஊழியத்தை என்ன பண்ணாங்க. பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வீல் சேரை அவர்கள் வாங்கி அவர்களைப் போல இருக்கிற நபர்களுக்கு கொடுத்து அவர்கள் தேவன் அண்டையிலே அவர்களை வழி நடத்தினார்களாம். ஹல்லேலூயா. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு உபத்திரவம், எனக்கு துன்பம், இந்த துன்பம் என்னை விட்டு நீங்க மாட்டேங்குது. எவ்வளவோ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எத்தனை வருஷமா நான் அவருக்கு பின்னால் நான் போகிறேன், இன்னும் என் மகன் ரட்சிக்கப்படலை, இன்னும் என் கணவர் ரட்சிக்கப்படலை, இன்னும் இந்த சண்டை என் வீட்டிலேருந்து மாறலை, இன்னும் இவர்கள் இணையவில்லை, இன்னும் இவ்வளவு பெரிய கஷ்டத்தின் துன்பத்தின் நடுவில் தான் நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்கள் விசுவாசத்திலே ஸ்திரப்படும்படியாய், நீங்கள் நீடிய பொறுமையை கற்றுக்கொள்ளும்படியாய், நீங்கள் இன்னும் ஜெபம் பண்ணும்படியாய், உங்கள் உபத்திரவத்தின் நடுவிலே பிறரை தேவன் அண்டையிலே அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கும் அவர்களை ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்துவதற்கும் தேவன் அதை அனுமதித்திருக்கிறார் என்று அதை உற்சாகமே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் முன்னேறி செல்வீர்களானால் தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே இயேசுப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் நல்லவர், பெரியவர், எங்களை நீர் அதிகமாய் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த அதிகாலை வேலையிலே நீர் கொடுத்த வார்த்தையை கத்தாவே ஏசப்பா அந்த மாலை நேரத்திலே கத்தாவே இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் தகப்பனே ராஜா. ஏசப்பா அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலையும் கேட்ட ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே அப்பா, நீர் எங்கள் மேல் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த சித்தத்தை பரிபூர்ணமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடிய கர்த்தாவே பலத்தையும் கிருபையும் தேவன் நாட்களில் எங்களுக்கு கொடுத்துருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இந்த நாட்களிலே ஜனங்களை நீர் ஆறுதல் படுத்த விரும்பினீர், அவர்களை கர்த்தாவே அப்பா ஸ்திரப்படுத்த விரும்பினீர், அவர்களை நீர் உற்சாகப்படுத்த விரும்பினீர். இந்த பலத்தோட இன்னும் ஓடி அவர்கள் ஓட்டத்தை முடிக்க நீர் விரும்புகிறீர் தகப்பனே ராஜா. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் புத்தியும் தேவன் கொடுத்துருளும்படியாய் ஜெபிக்கிறேன். அடிமையை தாழ்த்துகிற தகப்பனே அப்பா ஏசப்பா, என்னையும் கூட உமது பாதத்தில் வைக்கிறேன் கர்த்தாவே. நிற்கிறவன் எவனும் கர்த்தாவே ஏசப்பா விழுந்து விடாதபடி என்று சொன்னது போல கர்த்தாவே அப்பா, இந்த வார்த்தை என்னையும் பலப்படுத்தி இந்த துன்பத்தின் உபத்திரவத்தின் மத்தியிலே நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஏசப்பா உமது சமூகத்தில் வரும்போது கர்த்தாவே உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைக்கத்தக்க அந்த பாக்கியத்தை என் காதாலே கேட்கத்தக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை நீர் கொடுத்துருளும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிற வெறுமையாக்கிறோம், பாதத்தில் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லார் கரங்களை